கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விஷயம் கூட நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தின் 2வது வார வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியை காண செய்த தேவனுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டே வருகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆக இந்த பாடல் புத்தகத்தில் 99வது பாடல் எல்லாருமா சேர்ந்து என்ன சொல்றோம்? நேசரே உம் திரு பாதம் ஆண்டவரே வந்திருக்கிறேன், எனக்கு நிம்மதி தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது கொஞ்சம் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா, ராஜாதி ராஜாவே, கொடா கொடி ஸ்தோத்திரம். எல்லாருமா சேர்ந்து நம்ம பாடலாம். நேசரே உம் திரு பாதம் ஆண்டவரே அமர்ந்திருக்க வந்தேன் ஆண்டவரே, அமர்ந்திருந்தேன், நிம்மதியை தாருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க அப்படியே எல்லாருமாய். அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுங்க. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, கைதட்டி எல்லாருமாய். நல்லவரே நல்லவரே, ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணுவோம். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். அவரையே நாம் ஆராதித்தபடினாலே ஆண்டவரே உம் வல்ல செயல்கள் நான் நினைத்து நினைத்து உள்ளமே எங்களுக்கு பொங்குகிறது ஆண்டவரே. நல்லவரே, நன்மை செய்தவரே, உமக்கே நன்றி என்று சொல்லி நாங்க பாடினது போல ஆண்டவரே உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாருமே கண்களை மூடி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இங்க வந்திருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே தாமதமானாலும்
இயேசு சுவாமி, நாங்கள் கூப்பிட்ட மாத்திரத்தில் எங்கள் மத்தியில நீர் வந்து இருக்கிறமைக்காக உமக்கு கோடாக்குடி நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நன்றி. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் தேவனீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதன் வழியா அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆயுசு நாட்களை கூட்டித்தாங்க ஆண்டவரே. இழந்து போயிருக்கிற எல்லா நிம்மதியை இயேசுவின் நாமத்தினால இரட்டத்தனையாய் தாங்க, சமாதானத்தை தாங்க, நிம்மதியை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, விடுதலை தாங்க ஆண்டவரே. இது நிமித்தம் அநேகர் பல பிரயோஜனமான காரியங்களில் அடைப்பட கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக மக்கள் கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. துதித்து ஆராதனை செய்து மகிமைப்படுத்துகிறோம். சத்திய வாசனத்தை பயபக்தி உள்ளவர்களாய் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க, ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க. இங்க வந்திருக்கிற பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் எல்லாரும், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் மாற்றணும். ஒவ்வொரு நோயாளிகளையும் அந்த வேளையில நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென், ஆமென், ஆமென். வாங்க, ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு துதி ஆராதனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம். ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluyaன்னு சொன்ன உடனே நம்ம கரங்களை எல்லாம் மேல உயர்த்திடணும். ஏனென்றால் எதுக்கு நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்றேன்தான், ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் அப்பா, உம்முடைய மகள் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒரு விஷயாய் பாரும் அப்பா என்று சொல்லி நம்மையே தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போதே தேவன் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, thank you Jesus, thank you Jesus. நன்றி. ஆகவே இந்த வேளையிலே நேசரே உன் திரு பாதம் அமர்ந்துட்டு நம்ம ஆண்டவர் நேசருடைய பாதத்துல வந்து அமர்ந்துட்டோம். அப்புறமா நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குதுமா? நிம்மதி கிடைக்குது. இப்பதானே பாடணும், நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடன் உன்னோட பாதத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆர்வத்தோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமையில நான் போய் ஜெபிக்கணும், வார்த்தையை கேட்கணும், துதிக்கணும், நன்றி சொல்லணும் என்று சொல்லி ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன் இல்லைங்களா? இந்த ஆர்வத்தை தான் தேவன் பார்த்து நம்ம அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிறார். ஆகவே நீ பாருங்க, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தோடு கூட நாம சேர்ந்து உன் நாமம் உயரணுமே அப்பா, உந்த நாமம் மகிமை பெற வேண்டுமே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும். ஆகவே நாங்கள் ஜெபிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் என்று சொல்லி அதே ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில 97 சாங் நம்பர் 97. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. சொல்லுங்க, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். சொல்லுங்க, ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஆமென், ஆமென். ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண வேண்டுமே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. சொல்லுங்க, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. ஆமென். உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. அதற்காக ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம்.
இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அடி நம்ம பாடணும், இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண வேண்டுமே. நம்ம இந்தியாவை மனசுல வச்சு நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க இல்லைங்களாமா? நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்றோம், இந்த வேதத்தை படிக்காத பிள்ளைங்க இருக்கிறாங்க. வாரத்துல ஒரு நாள் தேவ ஆலயத்தின் வாசல்ல கூட நிற்காத பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆகவே அந்த பிள்ளைகளை யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ மனதில் வச்சுக்கங்க. கர்த்தர் உங்க மனதில் இருக்கிற வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீங்க. பாருங்க, குடும்பங்கள் ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்துக்கு வர வேண்டுமே என்று சொல்லி நம்ம இப்படி நம்ம மாத்தி கொஞ்சம் பாடலாமா? குடும்பங்கள் ரட்சகரை அறிய வேண்டுமே, என் குடும்பங்கள் ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண வேண்டுமே, உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உங்கள் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கருப்பிடித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். சொல்லுங்க, கருப்பிடித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உங்கள் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. அதற்காய் ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே, ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே, உபவாசம் கூட்ட பெருக வேண்டுமே, உபவாசம் கூட்ட பெருக வேண்டுமே, உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உங்க அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியா ரட்சகரை அறியணும், ரொம்ப முக்கியம். ஆனா இந்த இந்தியாக்குள்ள இருக்கிற என் குடும்பம் உன்னை எவ்வளவு பேர் அறியாது இருக்கிறாங்க, வேதத்தை படிக்காத இருக்கிறாங்க. வசனம்னு சொல்லி கேட்டா, அந்த ஒரு டிவில கூட ஒரு வசனம் போட்டா கூட அதை கேட்கறவங்க யாரும் இல்லை. ஆனா ஒரு பாடலோ ஒரு படங்களோ ஏதோ ஒன்று போட்டா அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமா ஓடி வராங்க இல்லைங்களாமா? ஆகவே நம் குடும்பங்கள் ரட்சகரை அறிய வேண்டும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவு வேண்டும் சொல்லிட்டு இந்த ஒரு மனப்பான்மையோடு பாரத்தோடு கூட நம்ம அமர்ந்து ஜெபிக்கலாம், துதிக்கலாம். நம்ம மத்தியில தேவன் பிரசன்னராக இருந்து உங்க ஜெபங்களை கேட்க போக. ஆகவே ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கிறோம். Stay with Jesus. ஆண்டவரே என்னோடு கூட இருங்க என்று சொல்லி வசனத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு blessing மட்டும் என்ன தெரியுங்களா? எடுத்துக்கோங்க. Proverbs 31:30, நீதிமொழிகள் 31:30, நீதிமொழிகள் 31:30 எடுத்துக்கிறீங்களா எல்லாரும்? இங்கிலீஷ்ல படிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. Charm is the destitute and beauty disappears, but a woman who honors the Lord should be praised. Yes. இதுல என்ன படிமா பிலிட்டா? Charm is deceitful and beauty is passing, but a woman who fears the Lord, she shall be praised. Yes, correct, very good. இன்னைக்கு பாருங்க, ரொம்ப அழகா விமென்ஸ்களுக்கே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கே நான் நன்றி சொல்ல போகிறேன். இந்த நீதிமொழிகள் 31 உண்மையிலே சொல்றேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க முடிஞ்சா வீட்டுல கூட போய் படிச்சு பாருங்க. இந்த 31 ஒரு பெண் எப்படி இருக்கணும், the woman என்ன செய்யணும், அவளை எப்படியெல்லாம் அவன் நடத்தப்படணும், அவ அந்த உமன் ரொம்ப குட்டா நடந்துக்கிறானா அந்த குடும்பம் எப்படி அவளை பிளஸ் பண்ணுது என்று சொல்லி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கோம்.
தயவு செய்து இன்னைக்கே ஒரு ஹோம்வொர்க், உங்களுக்கு எல்லாம் ஒரு அசைன்மெண்ட். நீங்க வீட்டுல போய் இந்த 31 நீதிமொழிகள் முழுமையா படிச்சு பாருங்களேன், ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும். இப்ப தமிழ்ல படிக்கிறது கேட்கலாம். சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். ஆமென், ஹalleluya. ஒரு பெண்ணுக்கு சௌந்தர்யம் ரொம்ப முக்கியம், அழகு ரொம்ப முக்கியம். ஆனா வேதம் என்ன சொல்லிச்சுமா? அதெல்லாம் வீண். சௌந்தர்யம் என்னவங்க? அழகு. ஆனா கர்த்தரால் புகழப்படுகிறவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவளே புகழப்படுவார். என்ன சொல்றீங்க? கர்த்தருக்கு பயப்படுகிறவளே, fear to the woman. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாமா? அவங்க பிளெஸிங்கா இருப்பாங்களாம். ஆண்டவருக்கு இல்லையாப்பா? அப்ப கர்த்தராலே நாம் புகழப்படணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தரால புகழப்படணும்னா நம்ம என்ன பண்ணோமா? கர்த்தருக்கு பயப்படணும். Fear to the Lord and blessings will be added and given to you ன்னு சொல்லுகிறது. ஆகவே என் சகோதரிகளே, நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு February 14th எல்லாருக்கும் என்ன தெரிஞ்ச நாள்? வேலண்டைன்ஸ் டே. நம்ம பிளாக் டேவா என்னவோ டே எனக்கு தெரியாது. ஆனா இந்த நாளுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் லவ்வர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க, டேட்டிங் டே, மீட்டிங் டே இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்களெல்லாம் காடோட ப்ரொடெக்ஷனுக்குள்ள ஒப்பு கொடுக்கலாம். எந்த ஆண்களும் தவறான வழியில போகக்கூடாது, எந்த பிள்ளைகளும் தவறான வழியில போகக்கூடாது. சிறு 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 பிள்ளைகள் படிக்கிற 7வது 8வது 6வது படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த நாளிலே தேவையில்லாத காரியம் அந்த பிள்ளைகளே மூடி கொண்டிருக்கிறதாகவே உங்க கைகளிலே எத்தனை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாங்களோ, எத்தனை பேரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாங்களோ உங்களுக்கு தெரியும். பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அதனால தேவன் இந்த நாளிலே பாருங்க அழகா சொல்லிட்டாரு, ஒரு பெண்ணுக்கு சௌந்தரியம் முக்கியம், அழகு முக்கியம். ஆனா என் தேவனுக்கு முன்னால் அதெல்லாம் வீண், ஒண்ணுமே இல்ல. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவளே புகழப்படுவாள். அவ என்ன கலரா இல்லைனாலும் சரி, எல்லாமே எப்படி இருந்தாலும் சரி, எப்படி இல்லைனாலும் கூட சரி, ஆனால் என் கர்த்தருக்கு முன்பாக அவள் புகழப்படுவாள் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த வேளையில அந்த நம்மை புகழப்படுத்துகிற தேவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் தாழ்ந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவ இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இப்பதான் சொன்னோம், இந்தியாக்காக ஜெபம் பண்றேன், கண்ணீர் சிந்துகளுக்காக ஜெபம் பண்றேன், ஜெபசேனை இல்லாத பிள்ளை குடும்பங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், நான் துதிக்கிறேன் என்று சொல்லி வெறும் பாடல் வழியாக்கி இல்லாம இந்த வேலையை நாம் அதை செய்ய போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. உங்க கையில இருக்கிற புக்குங்களை எல்லாம் மூடி வச்சுட்டு கண்களை மட்டும் மூடி சொல்ற கருத்துக்களுக்காக சத்தமா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக எல்லாரும் ஒரு துதி எடுக்கலாமா? துதி எடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சாத்தான் ஓடி போவான், சோர்வு கொடுக்கிற சாத்தான் ஓடி போவான். அந்த துதியை நீங்க எடுத்தாதான் ஹalleluya. சோர்வையும் தூக்கத்தையும் கலக்கத்தையும் வேதனைகளையும் கொடுக்கிற அந்த சாத்தான் உங்களை விட்டு ஓடி போட்டோம். ஏன்னா ஜெபிக்கும் போது ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க கூடாதபடிக்கு சோர்வை கொடுப்பான், வேற சிந்தனைகளை கொடுப்பான். எல்லாவற்றையும் அப்படி மூட்டை கட்டி இயேசுவின் பாதத்திலே போடுங்க, பாதத்திலே போடுங்க. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் ஜெபத்திற்கு முன்பாக, என் ஆசீர்வாதங்களுக்கு முன்பாக என் பாவங்களோ சாபங்களோ கெட்ட எண்ணங்களோ கெட்ட சிந்தனைகளோ தூக்கங்களோ சோர்வுகளோ எதுவும் தடையா இருக்க கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம் தகப்பனே. கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறமைக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. உங்களை ஒப்புக்கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தர் கரம் பிடித்துக் கொள்வார். ஹalleluya. கரம் தட்டுவோமா எல்லாரும்? உற்சாகமா தட்டுங்க. எஸ் 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 எஸ். ஆண்டவருக்கே நன்றி, என் தேவனுக்கே நன்றி. வந்த யாவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். எந்தெந்த சூழ்நிலை வந்திருக்கிறீங்களோ அடிமைக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். என் மகன் தேடி வந்திருக்கிற மகள் உள்ளத்தில் என்ன இருக்குது என்று அவர் அறிவார், அதற்கு விசாரிப்பார், பதிலை கொடுப்பார், விடுதலை கொடுத்து இங்க உங்களை அனுபவிக்க போறார். ஹalleluya. முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். ஊழியக்கார பிள்ளைகள் அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது நம்ம மேல் விழுந்த ஒரு பெரிய ஒரு கட்டளையும் ஒரு பெரிய பாரமா கூட வச்சுக்கணுங்க. ஆகவே ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், அவங்க மனைவிகளும், அவங்க பிள்ளைகளையும், அவங்க சபைகளும் திருச்சபைகளையும் ஒவ்வொன்றையும் கருத்துல கொடுக்கிறேன். குடும்பங்களை விட்டு ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்ட கருத்துல கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே ஊழியக்காரர்களை தொடுங்க என்று சொல்லி தொடுங்க. ஆமா, எல்லாரும் ஜெபம் பண்ணணும்.
சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். நீங்கள் போகிற சபைகள், நீங்க போகிற திருச்சபைகள், பாதிரிமார்கள், சிஸ்டர்மார்கள், குருக்கள், பிஷப், ஆர்ச் பிஷப், ஹalleluya, எல்லா பாஸ்டர்ங்க, அவங்க மனைவிமாருங்க, அவங்க குடும்பங்கள் தெய்வீக சந்திக்கப்படட்டும். எல்லா ஊழியக்காரர்களும் நிறைய பேர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தாவே அவர்களை தொடுங்க, கால்களை தொடுங்க, கண்களை தொடுங்க, நரம்புகளை தொடுங்க, எலும்புகளை தொடுங்க. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. அவங்க ஊழியம் இதனால தடைப்பட்டு போக கூடாது. அவங்க மனைவிமார்களை பலப்படுத்துங்க, அவங்க பிள்ளைகளை தொடுங்க. ஆண்டவரே, எந்த ஒரு சத்துரு பிள்ளைகள் வழியாய் விசுவாசத்தில் சோதிக்கப்படாதபடிக்கு பிள்ளைகளுக்குள் விசுவாசத்தினால நிரப்புங்க. ஊழியக்கார பிள்ளைகள் குடும்பங்களை வேலை போடுங்க ராஜா. ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஊழியக்காரர் எங்க இருக்கிறார்களோ கர்த்தர்கள் அவர்கள் குடும்பங்களிலே எல்லைகளை வகுத்து கொடுங்க ஆண்டவரே. அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க ராஜா. நீங்க இங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஊழியக்கார சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க ராஜா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு ஆண்டவர் இருக்கிற சுகரும் பிபி தைராய்டு நிறைய பேருக்கு ஆபரேஷன் ஆயிருக்கிறது. ஆண்டவரே, தொடுங்க தகப்பனே. அவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க தேவைகளை சந்திங்க தகப்பனே. வருமானங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி இருக்க கூடாது. என் கர்த்தரை உன்னை ஆசீர்வதித்து வையுங்க ராஜா. அப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. இயேசுப்பா நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமையுள்ள நல்ல பிதாவே. ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி. Thank you Lord. விசேஷமாக நாளை தின காரியத்தை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நாளை தினம் நிச்சயமா சொல்றாங்க, சொன்னாங்க பிளாக் டேன்னு சொன்னாங்க. பிளாக்னா என்ன? ஒரு இருள், ஒரு கருப்பு. கருப்பு தான் இருள், இருள் தான் கருப்பு இல்லைங்களாமா? லைட் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு என்ன ஆயிடுது? இருள் ஆயிடுது, பிளாக் ஆயிடுது. ஆண்டவரே, என் பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எந்த பிள்ளைகளும் எந்த வலையிலும் விழக்கூடாது. எந்த ஆண் பிள்ளைகளாட்டும் எந்த பெண் பிள்ளைகளாட்டும் யார் வலைக்குள்ள பிசாசு அவங்களை சிக்கி போடக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபையா இறங்குங்க சுவாமி என்று சொல்லி ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்த நமக்கு நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நிறைய பேர் நாளை தினத்துல நிறைய பிள்ளைகள் அந்தந்த நாளிலே எத்தனையோ தவறான காரியங்களை கூட போய் விழுந்துறாங்க. தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறாங்க, சீராய் போயிடுறாங்க. ஆகவே இந்த வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அப்பா, என் பிள்ளைகள் மேல உடைய கண்களை வையுங்க ராஜா என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நாளை தினத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அதை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம மத்தியில இருக்கிறதான ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் எல்லாம் நீங்க தொடுங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க எதிர்காலங்கள் நிறைய இருக்குது. ஆனா ஆண்டவரே, பாவத்திலேயோ ஆண்டவரே எதிரையோ விழுந்து அவங்க பள்ளத்துல போய் விழாதபடிக்கு அவங்க எதிர்காலங்களை நோக்கி, எதிர்காலங்களை கொடுக்கிற உண்மையே நோக்கி எங்கள் பிள்ளைகள் இருக்கணும் என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து ஊழியக்காரர் ஜெபம் பண்ணட்டும். தேங்க்யூ லார்ட். உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, இந்த வேலையில கூட நாளைய நாள் ஆண்டவரே வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அநேகம் சொல்கிறார்கள் இது ஆண்டவரே காதலர்கள் தினம், லவர்ஸ் டே என்று சொல்லி. ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் அன்பாய் நேசிப்பதுதான் உண்மையான லவர்ஸ் டே ஆண்டவரே. இதை ஆண்டவரே கணவன் மனைவி மத்தியிலே அதிகமாய் நேசிக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் கொடுக்கிறதற்காக கொடுத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இதன் நிமித்தம் அநேக வாலிப பிள்ளைகளுடைய காலேஜ் பிள்ளைகளை கருத்துல கொடுக்கிறோம், பிள்ளைகளை டீனேஜ் பிள்ளைகளை கருத்துல கொடுக்கிறோம். வீணான காரியத்திற்கு ஆண்டவரே செவி கொடுக்காதபடிக்கு தேவதாமே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தவறான வழியில போகும்போது, தவறான எண்ணத்தோடு போகும்போது, தவறான சிந்தையோடு போகும்போது போலாம், இங்க போலாம், அங்க போலாம் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டு அழைத்துக் கொண்டு போகக்கூடிய வஞ்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லோரும் தகர்த்தெறிகிறோம் ஆண்டவரே, உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே மாற்றி போடுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. தன் தாய் தகப்பன்மார் தன் வாலிப பிள்ளைகளுக்காக கொடுக்கிற எல்லா பிரயாசத்தை
கண்ணீரை பார்த்து, ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து, இங்க வந்திருக்கிற நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே டிகிரி படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உன்னை காக்கும்படிக்கு என் தூதனை நான் கட்டளையிட்டு வைத்திருக்கிறேன். முன்பினுமாய் நீர் காத்து, எந்த மாநில பிள்ளைகளும், எந்த ஜாதியானும், எந்த மதத்தானும், எந்த குலத்தானும், எந்த கோத்திரத்தானும், எந்த பாஷை பேசுகிறவர்களா இருந்தால் யாரும் எந்த ஒரு தீமையும் ஆகாதபடிக்கு எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை நினைக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவாங்க. ஆண்டவரே வாலிப நாட்களிலே தன்னை படைத்த தேவனை நினை என்று நினைக்கிற பிள்ளைகளாய், உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய், சித்தத்தை விரும்புகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவாங்க. அப்படியாக அந்த பிள்ளைகளை சௌந்தரியம் உள்ளவர்களாகவும் அழகுள்ளவர்களாயும் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. உமக்கு பயப்படும் போது அப்படியாக செய்கிறீர், நன்றி சொல்கிறோம். துதிகான மகிமை உமக்கே தருகிறோம். நாளைய நாளும் இந்த நாளையும் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒவ்வொரு நாளும் நம் பிள்ளைகள் வெளியே போகும்போது ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள்ள எங்கள் பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி இயேசுவின் ரத்தத்தை அடையாளமா இந்த பிள்ளைகள் மேலே போட்டு அனுப்பும் போது அந்த இயேசுவின் ரத்தம் நம் பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலமா இருக்கும். தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? நிறைய பயங்கரமான காரியங்கள் இந்த நாளிலே ரொம்ப நடக்கிறது, நமக்கே தெரிய மாட்டேங்குது. பிள்ளைகளுக்கு ஏதோ காரியங்கள், ஒரு சகோதரர் சொன்னாரு, ஏதோ ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சாக்லேட்ல, பிஸ்கெட்ல, ஜூஸ்ல, காஃபில, டீல ஏதோ ஒன்று போட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அது உங்களுக்கு சுயநிலைவே தெரியறதில்ல, என்ன ஆகுதுன்னே தெரியாதான். ஆனா அந்த பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டு யார் அந்த பிள்ளைக்கு என்ன செய்தாங்கன்னு அடையாளமே தெரியாத இருக்குமா. ஆகவே அந்த பிள்ளைகளுக்கே தெரியாது தனக்கு என்ன ஆயிருக்குதுன்னு. ஆனா அந்த பிள்ளைகள் நாளடையில அந்த பிள்ளைகள் சூழ்நிலையெல்லாம் மாறும்போது அந்த பிள்ளைகளுக்கு அப்பதான் போய் டாக்டர்கிட்ட இவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாக்கா அந்த பிள்ளை கர்ப்பமா இருக்கும்னு சொல்லி தெரியுங்களா. எவ்வளவு வயசு தெரியுங்களா? 12 வயசு, 11 வயசு, 10 வயசு பிள்ளைங்கெல்லாம். ஆகவே நம் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விளங்கலாம் அந்த வகை தேடுறான். திருமணமான பிள்ளைங்களாகட்டும், திருமணமாகாத பிள்ளைங்கள்ட்ட எல்லாரையும் இயேசுவின் ரத்தம் அவங்களோடு கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணா அதை நம்ம பாரமா எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த வேளையில அடுத்ததாக ஆண்டு சமூகத்துல இந்த நாள்ல நிறைய பேர் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி இருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு பேரையும் படிக்கிறேன். தயவு செய்து உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை தேவன் அறிவார். அந்தந்த இடங்களில் உங்களோட கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் கரம் உங்க மீது இருந்து உங்களுக்கு அற்புதங்களை கிடைக்கும். ஆக இந்த வேலை பாருங்க, மேரி என்ற ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த கால் எலும்பு ஒடிஞ்சி அந்த மகள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, சகோதரி மேரிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கால் உடைந்திருக்கிற அந்த மகளோடு கூட மீறி இருங்க. அந்த மக்களை பலப்படுத்துங்க, ரட்சிங்க. ஆண்டவரே, அந்த மக்களை தொடுங்க தகப்பனே. நீங்க தொடுகிறமைக்காகவும் மக்கள் நன்றி. அதே போல ஜெசியம்மாக்காகவும் அவங்க பலவீனங்களுக்காகவும், பிரமிளாக்கு இருக்கிற பிபி நார்மலா மாறணும் என்று சொல்லியும், பெட்ரிஷாக்கு இருக்கிற எக்ஸாமினேஷன் கர்த்தர்காரன் இருக்கும் என்று சொல்லி அந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. நம்ம துதிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த குடும்பங்களை தொடுங்க, ஆஸ்வதிப்பதற்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே, ஜெசியம்மாவின் ஜெபங்களை நிமித்தம் அந்த முழு குடும்பத்தை நீங்க தொடுகிறமைக்காக மக்கள் நன்றி. பிரமிளாக்கு வேலை மேல் இருக்கிற எல்லா ப்ரமோஷன்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. மண் கண்களை அகற்றுங்க தகப்பனே. மகளுக்கு இருக்கிற பிபியை மாற்றுங்க ராஜா. நார்மலாய் கொடுப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல வாலிப மகள் ஷீலாக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அந்த மகளுக்கு நல்ல ஒரு ஹெல்த் கர்த்தர் இம்மட்டுமாய் அதிசயமாய் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் நேரம் கிடைத்து அவங்க போய் ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நன்மையான காரியங்கள் மகளுக்கு நடக்கணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மகள் ஷீலாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிற மாத்திரைகளிலே கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கட்டும். அந்த மாத்திரைகள் குறையட்டும் ஆண்டவரே.
அதிகமான மாத்திரைகள் எடுத்த அந்த மகள் அதிகமாக சோர்வுக்குள் போகாதபடிக்கு உங்க கரம் மகளை பிடித்து நடத்திட்டும் ஆண்டவரே. அவங்க சகோதரனுக்கும் நேரம் கிடைத்து அந்த மகளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போக கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அப்படியே கர்த்தர் செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. சகோதரி சாந்திக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கலாம். அவங்க வீட்டுக்காய் கொடுத்திருக்க அந்த அமௌண்ட் எப்படியாவது அந்த மகளுக்கிட்ட வந்து சேரட்டும் என்று சொல்லியும் அந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமா அதுவரே. அந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு இந்த சமூகத்துக்கு வருகிற மகள் சாந்தியோடு கூட நீங்க இருங்க ராஜா. அந்த தாயாரின் கண்ணீரை தொடைங்க, பயங்களை அகற்றி விடுங்க. அவங்க கொடுத்த அமௌண்ட் அவங்க கிட்ட வந்து சேர உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் அவங்க பணம் அவங்க கிட்ட வந்து சேர கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் கர்த்தர் செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. அதே போல மேரி மற்றும் மணி, சுதானா, டானுக்கு கொடுத்த நல்ல வீட்டுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அநேக நாள் ஜபத்தை கர்த்தர் கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எல்லையை வகுத்திருக்கிறீரே, ஒரு வீட்டை அடையாளமாய் காண்பித்திருக்கிறீரே, அதற்காக நன்றி 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 தகப்பனே, நன்றி நன்றி தகப்பனே. அதே போல இயேசு சுவாமி தரிசன மேரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த தாயார் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்காங்க. அந்த தாயாருக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை உன்னத ஆகாரத்திலும் கர்த்தர் சுவையை கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த என்ன சாப்பிட்டாலும் அது அவங்களுக்கு பலனா இருக்க கர்த்தாவே. தாயாரை தொடுங்க ஆண்டவரே. பிபி நார்மலாய் மாறட்டும் தகப்பனே. என் தாயாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் கரம் தாயாரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உண்ணுகிற உணவு அவங்களுக்கு சுவையாய் மாறட்டும் தகப்பனே. ஆண்டவரே அவர்களை தொடுங்க ஆண்டவரே. அவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. அவர்களுக்காய் கொடுத்த 5 குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் தன் தாய்க்காக ஆண்டவரே எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல தாஸ் மற்றும் டார்த்திக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமா கர்த்தாவே. ஆண்டவரே அந்த சகோதரனுக்கு இருக்கிற அந்த கால் வீக்கங்கள், அந்த கால் புண்ணுகள் மறையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வீங்கி இருக்கிற அந்த கால்கள் ஒரு நார்மலான ஒரு கருத்துக்கு வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உம்முடைய கரம் நறுமை தொடுங்க, எலும்பை தொடுங்க ஆண்டவரே. உச்சந்தந்து உள்ளங்கால் வரை அப்பா உம்முடைய கரம் அந்த சகோதரனோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதே தொடுவீராக ராஜா. நீரே படைத்த தேவன் ஆண்டவரே. அந்த மகனை தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி. சகோதரர் தார்த்தி வயிற்றில் இருக்கிறதான பலவீனங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் அந்த பாகத்தை தொடுவீராக ராஜா. நல்ல சுகத்தை தாங்க இயேசு சுவாமி. அப்பா உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே மறையட்டும் ஆண்டவரே. கர்த்தரால் ஆகும், எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. மனிதனால் எதெல்லாம் ஆகாததோ அது தேவனால் ஆகுமே. மகள் பெண்ணுக்கு இருக்கிற மறைவாய் இருக்கிற எல்லா ஸ்கின் அலர்ஜிகளையும் மாற்றுங்க தகப்பனே. மகளை தொடுங்க ஆண்டவரே. ரத்தங்களை பரிசுத்தப்படுத்தி தாங்க ராஜா. மகள் ஆண்டவரே வேலைகளுக்கு போக பலனை தாங்க ராஜா. எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் தன் குடும்ப பாரங்களுக்காக உழைக்கிற மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா நீரே சுகத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ரீட்டா அவங்க முழு குடும்பத்தை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கொடுத்த 3 பிள்ளைகளுக்காக நன்றி கர்த்தாவே. மகளுடைய ஜெபம் ஆண்டவரே முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறதே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு நடத்தி கொண்டு வருகிறீங்களே, அந்த பிள்ளைகள் தேவன் அறிவு நீ கொடுத்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பமாக அதிகமாய் தேடட்டும் ஆண்டவரே. அந்த ஒரு தாயார் வழியாக ஆண்டவரே 3 குடும்பங்களையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கிளாரா அவங்களுக்கு ஆயிருக்கிற ஆபரேஷன் வழியாக ஆண்டவரே அவர்களுக்கு ஆர்கன்ஸ் எல்லாம் பழுதற்று போயிருக்கிறதா, அந்த சகோதரியை தொடுங்க தகப்பனே. அதனால தகப்பனே அந்த மகள் ஆண்டவரே எதுவுமே பாஸ் பண்ண முடியாத இருக்கிறாங்களா, ஆண்டவரே இந்த சகோதரி கிளாராவை தொடுங்க தகப்பனே. அந்த மகளை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த கரமகள் சகோதரி கிளாராவோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே இந்த ஒரு சகோதரன் அவருக்கு பிபி, அந்த மகளை தொடுங்க ராஜா. இந்த கரம் அந்த வாலிப மகனோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க மனைவியை ஆசீர்வதிங்க. ஏற்ற வேளையில கர்ப்பக்கையினாலே இந்த குடும்பத்தை நிரப்புங்க ராஜா. அதே போல மேரி பாலன் ஆண்டவரே வினோதை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் அதிகமான ஜுரத்தோடு இருக்கிற அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில தொடுவீராக ராஜா. தொடுங்க தகப்பனே. ஒருவேளை ஆன்லைன் மூலமா பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் உங்களுடைய கரம் அந்த மகளை தொடட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறது. இந்த வேளையில மகளை தொடுவீராக ராஜா. அற்புதத்தை செய்யுங்க ராஜா. கடந்த 2 வாரமாய் அந்த பிள்ளைகள் பெருவினத்தோடு இருக்கிறாங்க தகப்பனே.
தகப்பனே. அந்த குடும்பங்களை தொடுங்க, தேவைகளை சந்திங்க தகப்பனே. எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே கடன் பிரச்சனையால் இருக்கிறார்களோ கர்த்தாவே அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. வீட்டு வாடகை கொடுக்க முடியாம, வாங்கின கடன்களை கொடுக்க முடியாம ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க தகப்பனே. சம்பளங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தன் வேலைக்காக குடும்பங்களை விட்டு சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில மணிகண்டனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், மகள் எஸ்தரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுராஜாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை விட்டு வேலைக்கென்று சென்றிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க சம்பளங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க தேவைகளை சந்திங்க தகப்பனே. கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த வேளையில எல்லாரும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. எங்கள் மத்தியிலே உம்முடைய ஆவியை ஊற்றினமைக்காக நன்றி சொல்லுகிறோம். சகோதரி புளோமினாக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உள்ளத்தில் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. குடும்பங்களிலே சமாதானத்தை தாங்க ராஜா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சமாதானத்தோடு இருந்து ஆண்டவரே தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் என் தேவன் நல்லவராய் இருந்து அந்த குடும்பத்தை சேர்க்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த மகளின் கண்ணீரை பாரும், தனிமையை மாற்றுங்க ராஜா. என் தேவனே இதை செய்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு எஜமானனாகும், தேற்றுகிறவராகும், ஆற்றுகிறவராகும், அரவணைக்கிறவராகும் நீர் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே பர்த்டே திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே புகழப்படுவார்கள் என்று சொன்னது போல இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. கால்கள் இருக்கிற பலவீனங்களை இம்மட்டுமா என் கர்த்தர் மாற்றி பலப்படுத்தி ஆண்டவரே நிற்கவும் உங்களுடைய ஊழியங்களை செய்யவும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிற அதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இப்போது பேசுகிற வார்த்தைகள் அவரோடும் என்னோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்க கேட்கிறோம் தகப்பனே. அப்படியாக நீங்க பேசுகிறமைக்காக உமக்கு நன்றி. வீடு கட்டின பிள்ளைகளுக்காக நன்றி சொல்ல போகிறோம். சைட்டு வாங்க போகிறேன் என்று ஆண்டவரே லோனுக்காக அப்ளை பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரி லில்லி அவங்களுக்கு நல்ல அடையாளமா ஒரு வீட்டை காண்பித்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். வீட்டு வாடகை கட்ட முடியாத, லீஸ் பணங்கள் சேர்க்க முடியாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க தகப்பனே, சந்திங்க. என் தேவன் இதை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நேற்று மீண்டும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புத இனிய நாமத்தினாலும் முக்கியமாக வருகிற நாட்களில் எக்ஸாமினேஷனுக்காக தயாராகி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே போதுமான ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை என் கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. கர்த்தர் நமத்தில் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராயிருக்கிறார். தேவனுடைய வசனங்களை கேட்பதற்கு முன்பாக என் ஆண்டவரே, நான் என் ஆத்துமாவோடு கூட உமக்கு நாங்க நன்றி சொல்ல போகிறோம் என்று சொல்லி உங்கள் பாடல் புத்தகத்திலே 37வது பாடல், சாங் நம்பர் 37, ஒரு பழைய பாடல். ஆண்டவரே என் ஆத்மாவும் சரீரமும் ஆண்டவரே நாங்க உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்க போகிறோம். என்னையே அர்ப்பணிக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரித்து ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சாங் நம்பர் 37 எடுத்து பாடலாம். தேங்க்யூ லார்ட். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமும் ஆமென் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அப்படிக்குமா இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான்
ஏற்றிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் என் இதயம் வாசம் செய்யும் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம் இனி வாழ்வது நானல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார் இனி வாழ்வது நானல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமைகளும் என் ஆண்டவரே நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். சகோதரிகள் நாங்கள் ஒருமித்து உங்க சமூகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ மனிதர்கிட்ட சொல்ல முடியாத கவலைகள், எத்தனையோ வியாதிகள், ஆனாலும் உம் அண்டை வந்திருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகள் விண்ணப்பங்களை கேட்டு என் தேவன் தயவாய் நீ மனம் இறங்குவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, எத்தனையோ பலவீனங்கள் என் கர்த்தர் இம்மட்டுமாய் மாற்றி எங்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உண்மையே நம்பியிருக்கிறோம் தகப்பனே, உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்தை தேடி ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் ஊழியக்காரன் ஆண்டவரே, மகனை ஆசீர்வதிங்க தகப்பனே. சிரமம் எடுத்து ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒவ்வொரு வாரமும் உடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொண்டு போய் விடு அப்பா. ஊழியக்காரரை பலப்படுத்தி வைத்திருக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்க ஆயுசு உள்ளவரை உமக்காக நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் உள்ளவரை உமக்காக நாங்கள் ஜீவிப்போம் தகப்பனே. உங்க சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. எங்கள் சித்தமோ எங்க இஷ்டமோ எதுவுமே எங்கள் வாழ்க்கையில நடக்க கூடாது. என் தேவனுடைய சித்தம் எதுவோ அது எங்கள் வாழ்க்கையில நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒரு ஜெபம், எங்கள் ஒரு கண்ணீர், எங்கள் முழு குடும்பத்துக்கே ஒரு பாதுகாப்பா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ரட்சிப்பா இருக்கட்டும் தகப்பனே. முருக பிரகாரமா எங்கள் பிள்ளைகள் யாரும் வாழக்கூடாது ஆண்டவரே. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய பிள்ளைகளால் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் மாற்றுங்க ராஜா. அப்படியா என் கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. நிறைய காரியங்கள் பேசினா என்ன, பார்த்தா என்ன, செய்தா என்ன, கொடுத்தா என்ன என்று சொல்லி ஒரு சின்ன சின்ன பாவம் இப்படியா நாங்கள் செய்து விடுகிறோம் ஆண்டவரே. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று ஒவ்வொரு நாளும் எங்கள் பாவத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் மன்னிங்க தகப்பனே. எங்கள் ஆசீர்வாதங்களுக்கு எங்கள் பாவங்களே தடையா இருக்கிறது ராஜா. அந்த பாவங்களை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்காய் ரத்தத்தை சிந்தினவரே, மறுபடியும் உங்கள் ரத்தம் எங்கள் பாவங்களுக்கு சிந்தாதபடிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஊழியரை மறுத்து எங்களோடு கூட பேசுங்க. நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்ல அற்புத நாமத்தினாலே இந்த தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவளே புகழப்படுவாள் என்று சொன்னீரே. நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்களாய், ஸ்திரீகளாய், சகோதரர்களாய் எங்களை மாற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. இதை தெரிந்து கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் செய்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை தந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். தச்சம்மாவுக்காக நாம ஜெபம் பண்ணோம். எல்லாருடைய ஜெபங்களை கேட்டு அவர்களை சுகபத்திரத்தோடு கூட டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறாங்க. அதுக்காக இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா? தாஸ் டார்த்திக்காக ஜெபம் பண்ணோம், ரீட்டாவுக்காக ஜெபம் பண்ணோம்,
மேரி அம்மாவுக்காக ஜெபம் பண்ணோம், ஷீலாவுக்காக, சாந்தி அம்மாவுக்காக, அமலா அம்மாவுக்காக, ஜெசிந்தா அம்மாவுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம் இல்லையா? ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணோம். நான் இங்கே வந்திருக்கிற வெனிட்டாவுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணோம், ரெனிட்டாவுக்காக கூட ஜெபம். இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட தேவன் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நாம ஜெபம் பண்ணுவோம், அற்புதங்களை செய்கிறவர் அவர்தான். நம்ம ஜெபம் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண, நம்ம விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணிட்டு நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை நம் வாழ்க்கையில அவர் செய்வார். நாம நம்பணும், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம நம்பணும். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் தான் சொல்லுது இல்லையா? நம்முடைய வாழ்க்கை என்னும் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலேயே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம என்ன ஜெபம் பண்ணுமோ, என்ன வேண்டிக் கொண்டுமோ, எதுக்காக வேண்டிக் கொண்டுமோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். இன்னைக்கு இந்த பாப்புலர், அதாவது அகஸ்டின் மற்றும் லில்லி, அவங்க கூட நிறைய வீட்டுக்காக கேட்டிருந்தாங்க, ஜெபம் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு இன்னைக்கு இதே தெருவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு நல்ல 16,000க்கு ஒரு நல்ல ஒரு வீடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 மாசத்துக்குள்ள அவங்க போவாங்க. அதே போல சுஜானா, டானியல், மேரியம்மா, மணி அவங்க கூட ஜெபம் பண்ணாங்க. இதே ஏரியாவில் அவங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை ஆண்டவர் அடையாளம் காட்டி கொடுத்தார். அதே போல நேற்று தினத்துல ஒரு புதிய வீட்டை திறப்பு விழாவுக்காக அழிச்சிருந்தாங்க. நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஜெசிந்தா மற்றும் ஃப்ரெடி, மிக அருமையான ஒரு வீடு, ஆசீர்வாதமான ஒரு வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நல்ல அருமையான நல்ல விசாலமான ஒரு வீட்டை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அநேக நாட்களுக்காக அவர்களுக்காக ஜெபித்தோம். அவர்களுடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவங்களுடைய அந்த இன்விடேஷன் கார்டில் நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம் போட்டிருந்தாங்க. 127வது சங்கீதத்துல முதல் 2 வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் மனுஷனாய் கட்டிக் கொள்கிறது வீண், கர்த்தர் நகரத்தை காவராகில் மனுஷன் விழுத்திருக்கிறதும் வீண் என்று சொல்லி. அதனால அந்த சகோதரனுக்கு சொன்னா, உங்க கை பலத்தோடு கூட நீங்க ஆண்டவரை நம்பினீங்க, அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாளிகையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம செவநகர்ல இங்க வராங்க அந்த தாயார் ரெஜினம்மா, அநேக நாட்களுக்காக அவங்க கூட ஜெபம் பண்ணியிருந்தாங்க. லோன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க பேரனுடைய மகனுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு பெரிய ஒரு மாளிகையை கட்டி எழுப்பும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதே போல யாருக்கெல்லாம் சொந்த வீட்டுக்காக, வாடகை வீட்டுக்காக, லீஸ் வீட்டுக்காக நம்ம ஜெபம் பண்றோமோ, நிச்சயமாய் ஒரு நாள் காணும்படியாய் தேவன் செய்வார். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் ஆசீர்வதித்து தருவார். இந்த பூமி நிலையானது அல்ல, ஆனாலும் பூமியில வாழ்கிற நாட்கள் வரைக்கும் நாம் அவரையே நம்பி வாழ்ந்தால், அவரையே விசுவாசித்து வாழ்ந்தால் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். சரி, இன்றைக்கு நம்ம கடந்த நாட்களில் தியானித்த அதே ஒரு வசனம் மறுபடியுமாய் தியானித்து அதன்படியாய் தேவன் எப்படியெல்லாம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், எப்படியெல்லாம் நம்மை தாங்குகிறார், எப்படியெல்லாம் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் இல்லையா? நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம், எதை காரியத்தை குறித்து முணுமுணுக்காம சங்கீதம் 3:3 படிங்க அப்படின்னு சொல்லி எடுங்க. சங்கீதம் 3:3 அதிகாரத்துல 3வது வசனமும் 4வது வசனத்தையும் நம்ம விசேஷமாய் இங்க வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் விசேஷமான காரியங்களை இந்த இடத்துல உனக்கும் எனக்கும் சொல்கிறார். சங்கீதம் Psalms chapter 3, அதுல verse 3 ஒருத்தர் படிங்க, 4 ஒருத்தர் படிங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. But you, O Lord, are a shield for me, my glory, and the one who lifts up my head. Amen. I call to the Lord for help, and from the sacred hill he answers me. Amen. இந்த இங்கிலீஷ்ல படிச்சிருக்கிற இந்த 2 பேருக்கும் உங்களுக்கு இது வாக்குத்தத்தமா எடுத்துக்கங்க, பிராமிஸ் வார்டா எடுத்துக்கங்க. ஷீலாக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, பெனிடாக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யார் என்னை தாங்குவார், யார் என்னை உயர்த்துவார், யார் என்னை காப்பாற்றுவார், யார் எனக்கு உதவி செய்வார். பெனிடா செபித்த பிரகாரம், வேண்டிக் கொண்ட பிரகாரம் வசனம் சொல்லுகிறது,
கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு கேடகமா இருக்கிறீர். சரி, தமிழ்ல படிச்சிருங்க. என்ன சொல்லுது? ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே நீர் கேடகமும் நீர் எனக்கு கேடகமும் என் மகிமையும் எனக்கு மகிமை தருகிறவருமா இருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவருமாய் குனிந்திருக்கிற என் தலையை உயர ஆண்டவரே நிமிர்த்துகிறவராய் இருக்கிறீர். என் தலையை நிமிர்ந்து பார்க்கும்படியாய் செய்கிறேன். யாரெல்லாம் என்னை ஏளனமா கேவலமா பேசுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் முன்பதாக நான் தலை நிமிரும்படியாய் என்னை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எனக்கு கர்த்தாவே, நீர் எனக்கு கேடகமும் மகிமையுமா இருக்கிறேன். அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கணும். நான் நம்முடைய தலையை நிமிர்த்துகிற தேவன். அதுக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் தான் 4வது வசனம். என்ன சொல்றது? நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி. பத்தியா, சும்மா உயர்த்த மாட்டார் ஆண்டவர். சும்மா நமக்கு கேடகமா பாதுகாப்பா வரமாட்டார். நாம அவரை கூப்பிடணும், நாம் அவர் அண்டை வரணும், அவருடைய பாதத்துல வரணும். நாம நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். இதுதான் இந்த சத்தமிட்டு என்ற அந்த வார்த்தையில என்ன அர்த்தம்னாக்கா, சத்தமிட்டு பாடு, சத்தமிட்டு ஜெபம் பண்ணு. எப்போ? இந்த சபையில வரும்போது. ஆனா நீங்க கூடி இருக்கும் போது சைலண்டான ஜெபம் பண்ணலாம், மௌனமாவும் ஜெபம், நல்லா சத்தமா கூட ஜெபம் பண்ணலாம். அது உங்க இஷ்டம். ஆனா இங்கே தாவீது ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு? நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து, பரிசுத்த பரலோக ராஜ்யத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்திற்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில அதை ஆண்டவர் செய்வார். நாம் அப்படியே நாம விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். நாம நம்பணும், அவ்வளவுதான். கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறார், அவர் எனக்கு மகிமையா இருக்கிறார். என் தலையை உயர்த்துகிறவர் அவர்தான், என்னை காப்பாற்றுகிறவர் அவர்தான், என்னை நிலைநிற்க செய்கிறவர் அவர்தான். நான் எத்தனை பலவீனங்களில் இருந்தாலும், சரீர பலவீனங்களில் இருந்தாலும், சோர்வுகளில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், கண்ணீரில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், வேதனையில் இருந்தாலும் என்னை நிலைநிற்க செய்கிறவர் அவர்தான். மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். மகனே, நான் உன் கூட இருக்கிறேன். உன் தலையை நிமிர பண்ணுகிறவர் நான், உன்னை உயர்த்துகிறவர் நான். உனக்கு நான் கேடகமா இருப்பேன், உனக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பேன், உன்னை மகிமையினாலே நான் நிரப்புவேன். உன் தலையை நிமிர பண்ணுகிறவர். ஆக நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். உன்னிடத்தில் இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் என்னிடத்துல சொல்லணும். உன்னுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் என்னிடத்துல சொல்லணும். உன் குடும்பத்திற்காக நீ ஜெபம் பண்ணும். கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணும், தாய் தகப்பனுக்காக ஜெபம் பண்ணும், சகோதர சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ணும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வச்சு நம்ம ஜெபம் பண்ணோம். ஏன் நான் ஜெபம் பண்ணாம போனா ஆண்டவருக்கு தெரியாதா? கட்டாயமா தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடந்த நாட்களை பார்த்தால கேளுங்கள். அப்ப நீ நான் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட மன்றாடணும். இதைத்தான் ஆண்டவர் உன்னிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். நீ மௌனமா இருந்தா அவரும் மௌனமா இருப்பார். ஆனாலும் ஏற்ற காலத்தில் உன் தேவைகளை சந்திப்பார் ஆண்டவர், நிச்சயமா உண்டு. ஆனாலும் கூட நம்முடைய தேவைகள் என்ன என்று நமக்கு தான் தெரியும். ஆண்டவர் அறிந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நீ நானும் கேட்கணும். அதான் இங்க தாவீது சொல்றார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவேன், யாருக்கும் வெட்கப்பட மாட்டேன். யாருனா இருக்கட்டும், நான் கைத்தட்டி பாட்டு பாடுவேன், தலை நிமிர்ந்து பாட்டு பாடுவேன். அவனா கேலி பண்ணிக்கிட்டோம், இவனா கேலி பண்ணிக்கிட்டோம், நான் கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடுவேன். ஒரு சிலர் ரொம்ப ஸ்டைலா கூட கை தட்டுவாங்க, அதெல்லாம் பார்த்து ஒரு சிலர் சிச்சு நிற்குவாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து சிக்க மாட்டாரு. நீ எப்படி கை தட்டினாலும், எப்படி பாடினாலும், காக்கா மாதிரி நீ கத்தினாலும் நான் உன் குரலை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ கழுதையா கத்தினாலும் கூட, கழுதை கத்துத, என்னத்துக்கா கத்துது யாருக்குன்னா தெரியுமா? காக்கா காக்கா காந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள் சொல்லுது தேவனை அது துதிக்குது அப்படின்னு சொல்லி. குயில் அழகா பாடுது, தேவனை துதிக்குது. மயில் அழகா கத்துது இல்லையா? இதெல்லாம் என்ன செய்யுது? தேவனை ஆராதிக்குது. அப்போ நீ எந்த குரல்ல பாடினாலும் கூட, யார் கேட்கிறாங்களோ இல்லையோ, யார் கேலி பண்றாங்களோ இல்லையோ, ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். இல்லையா? பரிசுத்த பரலோகத்திலிருந்து என் விண்ணப்பங்களை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர். பரிசுத்த பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறாரா?
அதிலே சங்கீதம் 24 அதிகாரம் அங்கே 9-10 ஒரு வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம் தலையை நிமிர பண்ணுகிற தேவன், நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன், நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். 24th சாப்டர்ல 9 ஒருத்தர் படிங்க, 10 ஒருத்தர் படிங்க. Lift up your heads, O you gates. Lift up, you everlasting doors, and the King of the glory shall come in. Amen. Hallelujah. Then Who is the great king? The triumphant Lord, he is the great king. Amen. Hallelujah. அவ்வளவுதான். 24 அதிகாரத்துல 9வது வசனம் 10வது வசனம். தேவன் உன் தலையை நிமிர்த்தினார் இல்லையா? நீ அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, எதனாவும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க இல்லையா? எலும்பில்லாத நாக்கு இப்படியும் பேசும், அப்படியும் பேசும். உன் முன்னால ஒண்ணு பேசும், உன்னை போல யாரும் இல்லை அப்படின்னும், பின்னால போய் அதுவா அப்படின்வாங்க. இதான் எலும்பில்லாத நாக்கு. இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அதை பத்தி கவலையே வேண்டாம். ஆண்டவர் என்னை பத்தி என்ன நினைக்கிறார்? என் தலையை உயர்த்தின ஆண்டவர், என் சத்தத்தை கேட்ட ஆண்டவர், என் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர். நீ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காட்சியா இருந்தாலும் சரி, சகல வசதியோடு இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்க சரி, வேலை இல்லாதவங்களாலும் சரி, யாரா இருந்தாலும் கூட சரி, நீ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, நான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்காக தேவனுடைய செவிகள் சாய்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் தலையை உயர்த்தின ஆண்டவர் இங்க என்ன சொல்றார் பாருங்க. நம்ம எல்லாரும் என்ன சொல்றார்? 9வது வசனம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வாசலை திறந்து வச்சுட்டு என்ன கூப்பிடு. எப்படி? வாசல்ல நின்று தட்டுறேன் இல்லையா? வாசல்ல நின்று ஆண்டவர் என்ன பண்றாரு? தட்டி நிற்கிறாரு. உன் வாசலை திறந்து வச்சுட்டு, உன் வாசல்களே நீ நிமிர்ந்து பார்த்து, உயரமாயிருக்கிற தேவனை, உன்னதமான தேவனை உன் வீட்டுக்குள்ள கூப்பிடு. வாசல்களே திறவுங்கள், அநாதி கதவுகளே, அநாதியாயிருக்கிற கதவுகளே. பத்தியா, உன்னையன் தான் சொல்றார். யாருமே இல்லை எனக்கு, அநாதியா இருக்கிறேன், திக்கற்றவளா இருக்கிறேன், கேட்பார் மேய்ப்பார் யாருமே இல்லை, உதவி செய்யறவங்க யாரும் இல்லை. அநாதி கதவுகளே உயருங்கள், உயர்ந்து நில்லுங்கள், தலை நிமிர்ந்து நில்லுங்கள். மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஆமா, அங்க நம்ம என்ன படிச்சோம்? கர்த்தர், ஆனாலும் கர்த்தர் எனக்கு கேடகமும் மகிமையுமா இருக்கிறார். அந்த மகிமையான தேவன் என்ன செய்யறாரு? உன் வாசல்களை திறந்து இந்த உன்னதமான தேவனை உன் வீட்டுக்குள்ள அழைக்கும் போது மகிமையான ராஜா உனக்குள்ளே வருகிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவரு என் தலையை உயர்த்துகிறவர் யாரு? மகிமையை கொடுக்கிறவர் யாரு? ஆசீர்வதிக்கிறவர் யாரு? என் ஜெபத்தை கேட்கிறவர் யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு ராஜா அப்படின்னு சொல்லி இல்லையா? இங்க மானாலும் கூட ஒரு சில கேள்வியோடு கூட வருகிறது. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜாவாயிருக்கிறார். ஆயிரமான கோடிக்கணக்கான தேவ தூதர்களுக்கு அவரே வழிகாட்டுகிற, கற்றுக் கொடுக்கிற, பாதை காட்டுகிற, சொல்லிக் கொடுக்கிற சேனைகளின் கர்த்தராயிருக்கிறார். மிலிட்டரி படையின் தேவனாயிருக்கிறார், ஆண்டவராயிருக்கிறார், இரட்சகராயிருக்கிறார். அவர்தான் ஆளுகை செய்கிறவர், அவர்தான் ஆண்டவர். கர்த்தர் சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். தேவன் எல்லாரையும் காப்பாற்றுகிறவர். இயேசு நம்மை மீட்கிறவர், கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறவர். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவனை நோக்கிதான் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இதைத்தாங்க இன்னைக்கு நம்ம படிச்ச அந்த 31வது நீதிமொழிகள்ல அந்த அதிகாரம் முழுசா படிச்சு பாருங்க. வெறும் சகோதரிகளுக்கு தான் சொல்லப்பட்டது. ஒரு பக்கம் பிள்ளைங்கெல்லாம் போட்டுறாங்க அவங்க அந்த தாயார, பத்தாவதுக்கு புருஷன் வந்து கூட உயர்த்துறாரு இல்லையா? புருஷன் வந்து கூட உயர்த்துறாரு இல்ல. 31 நீதிமொழிகள் எடுங்க, அங்கே பாருங்க 29வது வசனம் மிக அருமையாய் சொல்கிறது. அதுக்கு மேல இருக்கிற ஒரு சில வசனங்கள் மிக அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது.
மேல 24 பிள்ளைகளே அப்படின்னு வருது பாருங்க. Her children show the appreciation and her husband praises her. ஆமென். அல்லேலூயா. எத்தனாவது? 28வது வசனம் பாருங்க. அவள் பிள்ளைகள் எழும்பி, யார் பிள்ளைகள்? புத்திசாலியான பிள்ளைகள், பாக்கியவதியான பிள்ளைகள், குடும்பத்தை அருமையாய் நடத்துகிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை நீ நான் சொல்லாத. சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? நீங்க எத்தனையோ பிள்ளைங்க சொல்றது ஏன் பெத்த என்ன, ஏன் நான் வளர்த்த அப்படின்னு சொல்லி இல்லையா? இது பெத்ததும் வளர்த்ததும் அவங்க கையில இல்ல, அது தேவன் கையில. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்த ஒரு பாக்கியம். ஆக பிள்ளைகள் எழும்பி என்ன சொல்றாங்களா? அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி ஓ அம்மா உன்னை போல யாருமே இல்லம்மா, நீ பேறு பெற்றவள், நீ பாக்கியவதி என்பார்கள். அவள் புருஷன் அவளை பார்த்து அநேக பெண்கள், நல்ல கவனிங்க என்ன சொல்றாரு பாருங்க, அநேக பெண்கள் இருக்கிறாங்க, எல்லா மனைவிமார்கள் இருக்கிறாங்க, நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க, உண்மைதான். அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் எல்லாருக்கும் மேற்பட்டவளாய் இருக்கிறாய். அல்லேலூயா. இப்படி இருந்தா புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை வருமா? வராதுங்க. இப்படித்தான் புகழ்படுவதா. இதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, படிங்க. அதுதான் அதாவது அதிகமான சௌந்தரியம் நமக்கு என்ன வேண்டாம், வஞ்சனை உள்ளது. இந்த அழுக கூட ஒரு நாள் என்ன ஆடும், வீணாய் மாறி போயிடும். அதனாலதான் இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, பொதுவா சொல்லுவாங்க, என்ன உன் வெள்ள என் காலுக்கு கீழே, ஆனா என் கருப்பு என் தலைக்கு மேல. கலருமா, கலரு. பாதம் எப்படி இருக்குது? எல்லாரும் தான் பாரு. ஜெசிமா எப்படி இருக்குது உன் பாதம்? பொதுவா சொல்லுவாங்க, அதனால யாரையும் கேலி பண்ற மாதிரி இல்லை. அவங்கவுங்க கலர் ஆண்டவர் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதனால கற்பாக்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது, வெள்ளையாக்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது. அந்தந்த வழியில அவங்கள ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆனா எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான், சிவப்பு ரத்தம் தான், இயேசுவின் ரத்தம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி. உன்னத பாட்டுல போய் பாருங்க, இந்த கற்பா குருங்களை பார்த்து ஆண்டவர் புகழ்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? புறா கண்களை உடையவளே அப்படின்றார். எப்படியே புறா கண்களை உடையவளே, எனக்கு பிரியமானவளே, என் ரூபவதியே என்றார். என்ன அழக போற்றார். வேற யாருன்னா சொல்லிக்கிறாரா? நீங்க படிச்சு பாருங்க உன்னத பாட்டுல. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமானது. இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? சௌந்தரியம். என்ன போல யாருன்னா இருக்கிறாங்களா? ரொம்ப வஞ்சனை வந்துடும், ரொம்ப வேதனை வந்துடும், ரொம்ப புராணமா வந்துடும். என்னை யாரும் மிச்சுக்கொள்ள முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்துடும், ரொம்ப பெருமை வந்துடும். அவங்கள அழகும் ஒரு நாள வீணாய் போக விடும். ஆனாலும் நீ சௌந்தரியம் உள்ளவளானா இரு, நீ அழகுள்ளவளா இரு, நல்லதுதான் இல்லையா? இது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது, இது நல்லதுதான். ஆனா நீ எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற மகளா இருக்கணும். உன்னை உண்டாக்கின கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மகளாய், மகனாய், கணவனாய், மனைவியாய் நீர் இருக்கும் போது ஆண்டவர் அங்க என்ன முன்ன எப்படி பண்ணுவாரா? இல்ல அதுக்கு மேல அர்த்தம் புகழப்படுவான். இல்லையா? நீ எங்க போனாலும் உன்னை வாழ்த்துவாங்க, எந்த இடத்துல போனாலும் உயர்த்துவாங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. பத்தியா, அவள் செய்த எல்லா காரியத்திற்கும் அந்த மகளை மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை ஆமா, எந்த வாசல்ல போனாலும் அவள் செய்த காரியங்களை நினைத்து என்ன சொல்வாங்களா? புகழ்வாங்க, போற்றப்படுவாள். அல்லேலூயா, புகழப்படுவாள். இதுதான் ஆண்டவர் தலையை நிமிர்த்துகிற ஒவ்வொரு வாழ்க்கையில நடக்கிற சம்பவம். அன்பானவர்களே, வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளை திறந்து வையுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறவராய் இருக்கிறார், உன் தலையை இன்னும் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அதே சங்கீதம் 5ஆம் அதிகாரம் அங்கே 12வது வசனத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறது பாருங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்களாய் உன்னையும் என்னையும் அவர் மாற்றுகிறார். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 5th சாப்டர், சங்கீதத்திலே 5th சாப்டர்ல 12th வேர்ட். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமென். அல்லேலூயா. சத்யா படிச்சீங்க இங்கிலீஷ்ல. You bless those who obey you. You bless those who obey you, Lord. Your love protects them like a shield. ஆமென். அல்லேலூயா. ஏத்தீங்களா? தமிழ்ல இன்னொருத்தர் படிங்க பாருங்க. 5:12 சங்கீதம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. சத்யா எந்த தலையை உயர்த்தினாரோ அவங்களை என்ன பண்ணிடுறார் ஆண்டவரே? நீதிமானாய் மாற்றார். அப்போ நீதிமான்னா யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்கள். அப்போ நீதிமான்களை நீர் உயர்த்தி ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் ஆண்டவரே உம்முடைய கருணை என்னும் காருண்யத்தினாலே அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர். எப்பொழுதும் அவனுக்கு உதவியா இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய காருண்யம், உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை எப்பொழுதும் அந்த நீதிமானை சூழ்ந்து இருக்கிறது ஆண்டவர். அவர்கள் உமக்கு பயந்திருக்கிறபடினாலே, உம்மை விசுவாசிக்கிறபடினாலே, உம்மை நம்பி இருக்கிறபடினாலே ஆண்டவர் அவர்களை செய்வார். அல்லேலூயா. அப்படியே 16வது சங்கீதம் வாங்க சீக்கிரம். 16வது சங்கீதத்துல 8th சாப்டர் 8th வேர்ட், 16th சாப்டர்ல 8th வேர்ட். இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. இருங்க இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க சீக்கிரம். I am always aware of the Lord's presence. He is near and nothing can shake him. Amen. Hallelujah. 9th one. And so I am thankful and glad and I feel completely secure. Amen. 16th chapterல 8th 9th படிச்சாங்க. ஓகேவா? சேம் அதே தானே அது? ஓகே. இப்போ பாருங்க தமிழ்ல படிக்கிறாங்க. 16ஆம் சங்கீதத்துல 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பாருங்க, இதுதான் ஜெபம் பண்றது. ஜெபம் பண்றதுக்கு வழி இதுதான். நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறதா இருக்கிறபடினால, என் தலையை அவர் உயர்த்துகிறதுனால, இல்ல எனக்கு கேடகமா அவர் இருக்கிறதுனால, எனக்கு மகிமையா இருக்கிறதுனால, மகிமையின் ராஜா என் வீட்டுக்குள்ள அவர் எப்பொழுதும் வருகிறதுனால என்ன சொல்றாருங்க? கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னால் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனா இருக்கிறேன், தேவனுக்கு பயப்படுகிறவரா இருக்கிறேன், அவருக்கு முன்பதாக நான் நீதிமானா இருக்கிறேன், அவருக்கு முன்பதாக நான் உத்தமனா இருக்கிறேன், நீதி உள்ளவனா இருக்கிறேன். என்ன வந்தாலும் சரி பயப்படாதபடிக்கு ஆலயத்துக்கு போகும்போது சரி, ஜெப கூடாரங்களுக்கு போகும்போது சரி, உபவாசித்து வேதத்தை வாசிக்கும் போதும் கூட பயபக்தியோடு கூட அவர்களுடைய முன்னே நான் இருக்கிறேன். கர்த்தரை என் கண் முன்னால் நான் கொண்டிருக்கிறபடினாலே அவர் எனக்கு வலது பாரிசத்திலே, எனக்கு ரைட் ஹேண்ட் பக்கத்திலே எனக்கு ஹெல்ப் பண்ற தேவனா இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. தேவன் என் கூடவே இருக்கிறார். நான் அனுதினமும் அவரை நோக்கி ஜெபிக்கிறேன். அவர் என்னை விட்டு விலகவே இல்லை, அவர் என்னை கைவிடவும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நான் அசைக்கப்பட மாட்டேன். தேவன் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நிழல் போல என்னை தொடர்ந்து கொண்டே வருகிறார். அதுக்காக நம்முடைய இருதயம் எப்படி இருக்குமா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் என்னுடைய இருதயம் பூரித்தது, மகிழ்ந்திருக்கிறது, பொங்குகிறது. அப்படியே என் உள்ளம் பொங்கி 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 வழிது அப்படின்னு சொல்லி பாடுறேன் இல்லையா? என் உள்ளம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மகிமையில கரெக்டா படிங்க. என்ன சொல்றாங்க? என் மகிமை களி கூர்ந்தது. என் மகிமை, என் தேவனனை எனக்கு யாரா இருக்கிறாரு? மகிமையா இருக்கிறார் இல்லையா? என் நிமித்தம் மகிமையும் தேவன் களி கூறுகிறார். என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கிறதுங்க. அல்லேலூயா. யாரை தாங்குது? மாம்சம் தங்கி இருக்கிறது.
என் என் நிமித்தம், என் குடும்பத்தின் நிமித்தம், என் ஜெபத்தின் நிமித்தம் மகிமையின் ராஜா உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். சீக்கிரம் வாங்க. அப்படியே 73வது சங்கீதம் வாங்க. 73. அந்த இடத்துல ஆசா என்ற பக்தன் ஆண்டவரை நோக்கி செய்கிற ஒரு விசேஷமான ஒரு ஜெபம். அன்பானவர்களே, முடிவில நம்முடைய தலைகளை உயர்த்தின தேவன். 73 73வது சங்கீதம் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. 73ல 23, 24, 25 மூணு வசனத்தை இங்கிலீஷ்ல சத்தமா படிங்க. Nevertheless, I am continually with you. You hold me by my right hand. You will guide me with your counsel, and afterward receive me to glory. Amen. 25 படிமா நீ. What else have I in heaven but you? Since I have you, what else could I want on earth? ஆமான் பானுங்களே, அவ்வளவுதான். இங்க தான் கொண்டு வந்து நிற்கிறார் உன்னையும் என்னையும். இப்ப படிக்கிறாங்க பாருங்க. 73வது சங்கீதத்துல மிக அருமையான ஒரு சங்கீதம். நீங்க தொடக்கத்திலிருந்தே படிங்க. ஆசா என்ற பக்தன் இந்த சங்கீதத்தில் அவரு சொல்லியிருக்கிறார். 23வது வசனம் என்ன சொல்றாரு? ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். சத்யா, மேல இருக்கிற வசனங்களா நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் அவரோடு கூட ஒரு சில நேரத்துல போராடுறார், கேட்கிறார். அவரும் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவரோடு கூட பேசுறார். இப்படி இருந்தாலும் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரமாய் போனாலும் ஆண்டவரே, ஆண்டவரே உன்னை நான் ஒரு சில நாட்கள்ல மறந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவர் ஒத்துக்கிறார். அவரு மறந்தாலும் ஆண்டவரே, பைபிளை படிக்காத இருக்கிறோம் இல்லையா, கோயிலுக்கு போகாத இருக்கிறோம், ஜெபம் பண்ணாத இருக்கிறோம், மீறி பெரியவங்க கிட்ட நாம பேசுறோம், மரியாதை இல்லாத நடந்துக்கணும், இப்படி எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கிற ஆண்டவர், உமக்கு பிரியமானதே செய்யறேன். அப்போ ஆண்டவர் கூட நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? அவர் கூட அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யறோம். ஒரு மகனோ மகளோ அப்பா அம்மா கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் செய்யறான் பாய்வன், இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருது, அதனால என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணிய பையனையோ கூடவே வச்சுக்குவாங்க. அதனாலதான் இங்க அவர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே நான் எப்பொழுதும் உன் கூடவே இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன், என் வலது கையை பிடித்து நீ தாங்கி கொண்டு போகிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்யா, இந்த ஒரு அனுபவம் வரணுங்க. அப்போதான் தேவன் நம்முடைய தலையை உயர்த்துவார். சத்தமிட்டு கூப்பிடணும். அவர் நமக்கு கேடகமாய் வருவார், மகிமையாய் வருவார், நம் தலையை உயர்த்துவார். என் கையை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே, நான் பிடிச்சா விழுந்துடுவோம் ஆண்டவரே, நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க. 24 படிங்க. வேற ஒருத்தர், உம்முடைய ஆலோசனையின்படி, உமது ஆலோசனையின்படி. பத்தியா, கையை பிடிச்ச பிறகு நீ போற பக்கம் இருக்குவாரா இல்ல அவர் பக்கம் போற பக்கம் கூட்டு போவாரா? அவர் எங்க போறாரோ அங்கதான் கூட்டு போவார். அப்பா எந்த கடைக்கு கூட்டு போறாரோ, அம்மா எந்த கடைக்கு கூட்டு போறாங்களோ, எங்க கூட்டு போறாங்களோ, எந்த ஷாப்பிங் போறாங்களோ அங்கதான் நீ போகணும். நீ ஒரு வழியா போக முடியாது. அதான் சொல்லுது இல்லையா? சொல்லுங்க, படிங்க. ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, உமது ஆலோசனையின்படி என்னை வழி நடத்தி, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். தேவனே, நீர் எனக்கு மகிமையா இருக்கிறீர்னு சொன்னாரே, அந்த மகிமையில எங்க ஏற்றுக்கொள்வாரு? ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி, முடிவில எந்த முடிவு? என் வாழ்க்கையின் முடிவு, பரலோகத்தின் மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில நடக்கணும். அதுக்காக தான் உன் தலையை, என் தலையை ஆண்டவர் உயர்த்துகிறார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். நான் தலை நிமிர்ந்த வண்ணமாய் அவரை கூப்பிடணும். நாம எப்போ ஆண்டவருக்கு முன்னால ஆழ்ந்தனே இருக்க கூடாது. நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆக இவர் என்ன சொல்றாரு அடுத்து? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. இதைத்தான் நீங்களும் நானும் சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் தலையை உயர்த்துகிறவர் நீர், என்னை கனப்படுத்துகிறவர் நீர், என் தேவைகளை சந்திக்கிறவர் நீர்.
ஆக உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? பரலோகத்திலே உண்மை தவிர எனக்கு இந்த பூமியில எனக்கு வேற விருப்பம் கிடையாது ஆண்டவரே. உண்மையே நான் விசுவாசிக்கிறேன், உண்மையே நான் நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்துல நம்ம முழுமையா ஒப்பு கொடுப்போமா? சம்பளமா? ஆண்டவர் நம்ம தலையை உயர்த்துகிறவர், மகிமைப்படுத்துகிற தேவன் அவர், நமக்கு கேடகமாய் வருகிறவர், நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுகிற தேவனா இருக்கிறபடினாலே அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல். ஆமென். சொல்லுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சம்பளமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நம் தலையை உயர்த்துகிற தேவன், மகிமையாய் நம்மை நடத்துகிற தேவன், நமக்கு கேடகமாய் இருக்கிற தேவன், நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன், பரலோகத்திலே உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? ஆலோசனையின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கடைசி நாள் வரைக்கும் அவருடைய சித்தத்திற்காக ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை நடத்துவார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற எங்கள் எல்லாருடைய தலையை நிமிர பண்ணுகிறவர் நீர், எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறவர் நீர், எங்களுக்கு மகிமையாய் இருக்கிறவர் நீர், எங்கள் சத்தத்தை கேட்கிறவர் ஆண்டவரே நீர். எங்கள் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரின் வலது கையை பிடித்து எங்களை தாங்குகிறவராய் இருக்கிறபடினாலே முடிவிலே எங்களை பரலோக மகிமையில கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவரே தகப்பனாய், ஆண்டவராய், இரட்சகராய், மீட்பராய், இயேசு ராஜாவாய், மகிமையின் ராஜாவாய், சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறமைக்காக கொடாக்குடி நன்றி. நீங்க எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல பாடினவங்க, ஜெபித்தவங்க, இசைத்தவங்க, ஆண்டவரே கைகளை தட்டி ஆண்டவரே பைபிளை படிச்சவங்க, ஸ்தோத்திரம் பண்ணினவங்க, எல்லா பிள்ளைகளையும் உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லாருடைய பலவீனத்திலிருந்து தேவன் எங்களை விடுவித்து பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயம் பூரிக்கும்படியாய் ஆண்டவரே, எங்கள் இருதயம் பொங்கி வடியும்படியாய் ஆண்டவரே, தேவன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறதற்காய் நன்றி. கடன் தொல்லைகளில் இருக்கிற இன்றைக்கும் ஆண்டவரே வட்டிக்கு மேல வட்டி கட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற காலத்தில் எல்லா கடன்களும் தீர்ந்து விடுதலையோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு கூட உமக்கு எல்லா விதத்திலும் நன்றி சொல்கிறவர்களாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. கொடுக்க வேண்டியவர்கள் சரியான நேரத்தில் கொடுக்கும்படி, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் தொல்லைகள் தீரும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் முடிவு கட்டுகிறதற்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்கள்ல நாங்கள் செபித்து வந்த அருமையான மகன் ஆண்டவரே ராஜ்குமார் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த மகன் கண்கள் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் மாற்றி நல்ல தெளிவான பார்வை கொடுக்கிறமைக்காக நன்றி. அந்த இடுப்பு வழியிலிருந்து அந்த மகனை விடுவிக்கிறதற்காக நன்றி. பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த இடுப்பு பகுதியை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உட்கார முடியாத இருக்கிற அந்த சூழ்நிலை தேவன் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை.
நீங்க எல்லாருடைய குனிந்திருக்கிற தலையை நிமிர பண்ணுகிற தேவன் ஆண்டவர், உயர்த்தி வைக்கிற தேவன் ஆண்டவர், மகிமையாய் மாற்றுகிற தேவன். உமது கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மத்தியான வேளை வரைக்கும் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சோர்வும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். துதிகான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றிற்காக கேட்ட செய்திக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருடைய வலது கையை இதயத்தின் மேல் வைத்து ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த என்றைக்கும் விசேஷமாய் இன்றைய நாளிலே ஆண்டவரே சுவாமி ரகு மற்றும் சாலினி என்ற அந்த மகளுக்கு நடக்கிற அந்த திருமணத்தை தேவன் ஆசீர்வதித்து அந்த ரிசப்ஷன்ல கர்த்தருடைய கரம் என்றைக்கும் அவர்களோடு கூட இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். என் தலையை, நம் தலையை உயர்த்துகிற மகிமையின் ராஜா சேனைகளை கர்த்தர் ஒருவரே. ஆகவே குனிந்திருக்கிற நம் தலைகளை உயர்த்த சேனைகளின் கர்த்தர் அவர் ஒருவருக்கே தான் முடியும். யார் அந்த மகிமையின் ராஜா கூட நம்ம படித்தோம். அந்த மகிமையின் ராஜா வேறு யாரும் இல்ல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே நம் தலையை உயர்த்துகிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும் வண்ணமாக உங்கள் பாட புஸ்தகத்திலே 220வது பாடல், இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாத தேவனே உமக்குத்தானே, தேடி வந்தீரே, நிம்மதி தந்தீரே, என்னை கண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே, ஆமென், இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, என்னை திருப்பிக் கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே, ஆமென், இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. அனைத்திலும் தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஏனென்றால் அவரே நம் தலையை உயர்த்துகிறது. நம்மை தேவன் உயர்த்தணுமா? இதுக்கு நாம என்னமா செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போதுதான் தேவன் நம் தலையை உயர்த்துவார். God bless you all. Be safe. Our Lord Jesus Christ is coming soon. Thank you Lord. Yes, yes. நன்றி 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 நன்றி. Thank you Jesus. Thank you Jesus.